ஹாய், நான் டாக்டர் அரவிந்த் குமார், நியூரோசர்ஜன் அண்ட் ஸ்ட்ரோக் இன்டர்வென்ஷனிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானகரம். யங் லேடிஸ், இப்போது சில பேருக்கு சிசேரியன் செக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை நார்மல் டெலிவரிக்கே முதுகில் ஒரு ஊசி போடுவாங்க. இந்த மாதிரி முதுகில் ஊசி டெலிவரி அப்போ முதுகில் ஊசி போடுறவங்களுக்கு இந்த பேக் பெயின் ஆஃப்டர் டெலிவரி இஸ் வெரி காமன். நிறைய பேர் சார் எனக்கு டெலிவரி அப்போ முதுகில் ஊசி போட்டாங்க சார், அது சிவியர் பேக் பெயின் இருக்குது, வீட்டு வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா, இல்லை இது ஏன் ஏற்படுது? இந்த மாதிரி முதுகில் ஊசி போடும்போது அந்த ஊசி போகிற பாதையில் சின்ன சின்ன அட்ஹெஷன்ஸ் சொல்லுவோம். அந்த அட்ஹெஷன்ஸ்ன்றது சின்ன சின்ன தசைகள் ஒட்டிக்கிறது. அந்த மாதிரி ஏற்படும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கலாம். இந்த மாதிரி பெயினுக்கு என்ன ரிலீஃப்? இது ரொம்ப லைஃப் த்ரெட்னிங்கா, இல்லை இதனால பேரலிசிஸ் வருமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வராது. இந்த இன்ஜெக்ஷனால உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் வரக்கூடிய ஒரே ப்ராப்ளம் வலி மட்டும்தான். எந்த பேரலிசிஸோ இல்லை எந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே ஃபர்தராக வராது. பட் இந்த பெயின்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக். நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்கள் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், இந்த பெயின்லேருந்து கம்ப்ளீட் ரிலீஃப் ஆயிடலாம். ஆனால் பொதுவாக நம்ம ஒரு டெலிவரி அப்போவோ இல்லை டெலிவரி முடிச்சப்போ வீட்டிலலாம் நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. ஐயோ அந்த வேலை செய்யாத, இந்த வேலை செய்யாத, பத்திரமா இரு, அசையாத அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், நம்ம மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரிஸ்க் வாக், ஈவினிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பெயின்லேருந்து கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். ஒருவேளை இதெல்லாம் செஞ்சுமே உங்களுக்கு இந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கலன்னா ப்ளீஸ் மீட் யுவர் டாக்டர் அண்ட் ஹீ வில் டெஸ்ட் யூ அண்ட் கிவ் யூ த பெஸ்ட் சொல்யூஷன்.